முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு என்னுடைய முத்தான முதல் வணக்கம். அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கங்கள். முனியப்பன் சார் என்ன தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். சார், நீங்கள் தமிழர் சங்கத்தில் பேசணும், மகிழ்ச்சி அடைந்தேன். சார், நீங்கள் இயல் இசை நாடகம் குறித்து பேச வேண்டும், ஆனந்தம் அடைந்தேன். சார், நீங்கள் ஒரு கவிதை கூட வாசிக்கணும், சந்தோஷம் அடைந்தேன். ஆனால் இந்த மூணையும் சேர்த்து 10 நிமிஷத்தில் பண்ணணும் அப்படிங்கிறார். எப்படி முடியும் என்பது தெரியவில்லை. ஆக தமிழ் மொழி என்பது ஒரு இனிமையான மொழி. ஒரு அரசன் தன்னுடைய காவல்காரனிடத்தில் எனக்கு இன்றைக்கு தேன் அருந்த வேண்டும் போல் இருக்கின்றது, அதனால் மலைக்கு சென்று அழகாக எனக்கு இனிமையான சுவையுடைய தேனை கொண்டு வாருங்கள் அப்படின்னு காவலாளிகிட்ட சொல்கிறான். இன்றைக்கே வேணும். காவலாளிக்கு இன்றைக்கி வர முடியல. அடுத்த நாள் காலையில் ரொம்ப பயந்துட்டு அந்த அரசன்கிட்ட வர்றார். அப்போ அரசன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த காவலாளி சொல்கிறான், நேற்றே நடந்தேன் நடந்தேன் நடந்தேன், மலையை அடைந்தேன், கண்டேன் மலைத்தேன், கண்டு மலைத்தேன், அடைந்தேன் நறும் தேன், எடுத்தேன் குலைத்தேன் கலைத்தேன் தீந்தேன், சற்றே அயர்ந்தேன் விழித்தேன் பயந்தேன், எழுந்தேன் ஓடி வந்தேன், தந்தேன் மலைத்தேன் என்றார். ஆஹா, தமிழினும் இனிய ஒரு தேன் உலகத்தில் எங்கும் இல்லை என்று அந்த காவலாளிக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்து அனுப்பினார். அப்போ இன்றைக்கு முனியப்பன் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ஒரு கவிதையை, சந்திப்பிழை என்ற ஒரு கவிதையை இந்த அரங்கத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதற் சங்கம் மதுரையிலே, கபாடபுரத்திலே மறுச்சங்கம், கடலுக்கும் காதலோ தமிழை கொண்டது தன்பால், இருமை நலம் சான்ற இன்தமிழின் 3ஆம் சங்கம் தென் மதுரையிலே. அன்று சங்கத்தமிழ் 3ம் தாய் என்றாள் ஔவை பாட்டி, அன்று சங்கத்தமிழ் 3ம் தாய் என்றாள் ஔவை பாட்டி, இன்று சங்கடத்தில் தடுமாற்றம், தமிழ் பேச தமிழா உனக்கு. அமர முனிவன் அகத்தியம் படைத்தான், சகத்தில் இல்லை சங்கடித்தோமா. அமர முனிவன் அகத்தியம் படைத்தான், இச்சகத்தில் இல்லை சங்கடித்தோமா. காப்பிய குடியன் இலக்கணம் படைத்தான், எழுத்திற்கும் சொல்லிற்கும் வேறொரு மொழியும் காணாத வாழ்விற்கும். எழுத்திற்கும் சொல்லிற்கும் வேறொரு மொழி காணாத வாழ்விற்கும். எழுத்தும் சொல்லும் என்று சொல்லோனா அல்லலுறுகிறதே, அலறி எழுந்தோமா. என்று பிறந்தாள் என்று உணராத தொன்மை தமிழ் வன்மை இழக்கிறதே, வலியால் துடித்தோமா. அவமானத்திற்காக அம்மா அப்பாவை இழந்தோம், தன்மானத்திற்காக தம்பி தங்கையையும் இழந்தோம். மொழி பற்றால் வாடா தமிழை நாடாமல் விட்டாய், கழி உவகை பெற மொழி உவகை மறந்தாய். இயல் தமிழ் இயலா தமிழானது, இசைத்தமிழ் காற்றோடு போனது, நாடகத்தமிழ் எங்கோ நாடோடிகளாய் மேடைகளை தேடுகின்றது. தமிழா, என் கதி இதுவென்று நீ கொக்கரித்தால், தமிழா என் கதி இதுவென்று நீ கொக்கரித்தால் திக்கிழந்து நிற்கும் தமிழ். சந்தி பிழை நீக்கி சந்ததிக்கு கற்றுத்தா தமிழ் சங்கதிகளை. தமிழா, சந்தி பிழை நீக்கி கற்றுத்தா தமிழ் சங்கதிகளை. தமிழா, ஏ தமிழா, தமிழ் அவமானம் அல்ல, அது உன் அடையாளம். தமிழா, ஏ தமிழா, தமிழ்
அவமானம் அல்ல, அது உன் அடையாளம். நன்றி. குரல் என்கின்ற ஒரு இயல் தமிழ் என்பதனால் விதையின் குரல் என்கின்ற ஒரு சிறிய ஒரு கதையை உங்களிடத்தில் சமர்ப்பிக்க ஆசைப்படுகின்றேன். அம்மா, அம்மா, நான் உங்க செல்லம் பேசுறேம்மா. மெதுவா மெதுவா உட்காருங்கம்மா. அம்மா, அக்கா எங்கம்மா? ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? அக்கா யார் மாதிரி இருப்பாங்க? உங்களை மாதிரி இருப்பாங்களா? அப்பா மாதிரி இருப்பாங்களா? நான் உங்களை மாதிரி தாம்மா இருப்பேன். அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா, அவர் உங்க வயிற்றுல முத்தம் கொடுக்கும்போது அந்த கரடி தாடி குத்துதுன்னு. அம்மா, நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டாமா. எப்பவும் போல சாதாரணமாக நில்லுங்க, உட்காருங்க, நடங்க, சாப்பிடுங்க. என் செல்லக்குட்டி அம்மாவுக்காக எல்லா வலியையும் நான் தாங்கிக்கிறேன். அம்மா, குழந்தைகள் எல்லாமே வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது உதைப்பாங்களாமே, ஆனால் நான் உங்களை உதைக்க மாட்டேன். என் ஆசை அம்மாவை உதைக்கவே மாட்டேன். அம்மா, உங்களை, அப்பாவை, அக்காவை, வானம், பூமி, நிலா, வண்ண வண்ண பூக்கள் எல்லோரையும் பார்க்கணும் போல ஆசையாக இருக்குமா. நான் எப்போம்மா பார்க்க போகிறேன்? இன்னும் 7 மாதம் கழிச்சா? ஐயோ, அவ்வளவு நாள் காத்திருக்கணுமா? அம்மா, நான் உங்கள் வயிற்றிலிருந்து வந்ததுமே மொத்தம் உங்களுக்கு தாம்மா. 2வது அக்காவுக்கு, கடைசியாக தான் அந்த கரடி தாடி அப்பாவுக்கு. யாரோ கதவை தட்டுறாங்க. ஓ, யாருன்னு பாருங்கம்மா. ஓ, அப்பாவா? அம்மா, நீங்களும் அப்பாவும் எங்கே கிளம்பிட்டீங்க? ஆஸ்பத்திரிக்கா? ஐயோ, பயமாக இருக்குமா. எனக்காக சொல்லலை, உங்களுக்கு வலிக்குமே. டாக்டர் ஐயா, என் அம்மாவுக்கு வலிக்காத மாதிரி மெதுவாக பாருங்கய்யா. அம்மா, உங்கள் இதய ஒலி வேகமாக அடித்ததுனால டாக்டர் சொன்னது ஒன்றுமே கேட்கல. டாக்டர் என்னம்மா சொன்னார் சொல்லுங்கம்மா. அம்மா, ஏம்மா பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கம்மா. ஏம்மா அழறீங்க? என்னம்மா ஆச்சு? ஓ, அப்பா பேசுறது கொஞ்சம் கேட்குது. 2வது ஆண் பிள்ளை வேணும்னு தானே சொன்னாரு. அம்மா, நீங்கள் சம்மதிக்காதீங்கம்மா. இல்லைன்னு சொல்லுங்கம்மா. அம்மா, சொல்லுங்கம்மா. ஏம்மா பேச மாட்டேங்கிறீங்க? நான் வெளியே வந்ததும் அப்பாவுக்கே முதல் முத்தம் தரேன்னு சொல்லுங்கம்மா. சரிம்மா, நீங்கள் என்னை அழிக்கலாம், ஆனால் நான் வெளியே வந்து உங்களை எல்லாம் ஆசையாக பார்த்தப்புறம் கள்ளிப்பாலோ இல்லை பாலில் நெல்லை கலந்தோ கொடுங்கம்மா. சந்தோஷமாக குடிச்சிட்டு நிம்மதியாக போயிடுறேன். ஓ, எல்லாம் தயாராகிடுச்சா? டாக்டர் ஐயா, நீங்களும் தயாராகிட்டீங்களா? டாக்டர் ஐயா, ஒரே ஒரு வேண்டுகோளுங்கய்யா. நீங்கள் என்ன அழிக்கும் போது என்னுடைய உயிரான அம்மாவுக்கு வலிக்காமல் செய்யுங்கய்யா. அது போதும் எனக்கு. அம்மா, அம்மா, ஆ. இது ஒரு பெண் சிசு குழந்தையினுடைய அந்த கூடாது என்பதற்காக எழுதப்பட்டது. ஆக வாழ்க்கை என்பது உழைப்பில் தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்குது. ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவாங்க, பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு என்று 3 வரிகளில் அந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை அழகா. பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பிறப்பு தரித்திரமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். வீழாமல் இருப்பதல்ல வெற்றி, வீழும்போது எழுவதுதான் வெற்றி. வீழாமல் இருப்பதல்ல வெற்றி, வீழும்போது எழுவதுதான் வெற்றி. முயன்று தோற்றால் அது அனுபவம், முயலாமல் தோற்றால் அது அவமானம். முயன்று தோற்றால் அது அனுபவம், முயலாமல் தோற்றால் அது அவமானம். உலகத்தில் இயலாமல் தோற்றதை விட முயலாமல் தோற்றவர்கள்தான் அதிகம். உலகத்தில் இயலாமல் தோற்றவர்களை விட முயலாமல் தோற்றவர்கள்தான் அதிகம். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமைதான்
வெல்லாது. முடிந்தவரை முயற்சிப்பதல்ல முயற்சி, எடுத்ததை முடிக்கும் வரை முயற்சிப்பதே முயற்சி என்று கூறி அருமையான வாய்ப்பு தந்த தமிழர் சங்கத்திற்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.